நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இந்த காணொளியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது நிர்வாண தசகம் அல்லது தசஸ்லோகி. இந்த கிரந்தத்தில் 6வது ஸ்லோகத்தோட விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ ஆதிசங்கரர் அவரோட குருவான ஸ்ரீ கோவிந்த் பகவத் பாதரை ஓங்காரேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் சந்திக்கும் பொழுது அருளிய கிரந்தம் தான் இந்த நிர்வாண தசகம். இதை பற்றின அதிகப்படியான தகவல்களை நாம் இதற்கு முந்தைய காணொளிகளில் நிறைய பார்த்ததுனால நாம் நேரடியாக ஸ்லோகத்தோட விளக்கத்திற்கு போயிடலாம். இந்த 5வது ஸ்லோகம் முடித்து 6வது ஸ்லோகம் வரும் வரை தொடர்ந்து அனைவரும் பார்த்து அது பற்றின விளக்கங்களை அறிந்து புரிந்திருப்பீர்கள்னு அடியே நம்புகிறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைப்பட்டால் அடியேனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தவரை அதற்கான விளக்கங்களை இந்த இடையில் வரக்கூடிய காணொளிகளிலே சொல்வதற்கு அடியேன் முயற்சி பண்ணுறேன். இப்போது 6வது ஸ்லோகத்தை ஒரு தடவை நம்ம கேட்டுடலாம். न जाग्रन्न मेको स्वप्नको वा सुषुप्तिर् न विश्वो न वा तेजसप्राज्ञको वा अविद्यात्मकत्वान्त्रयाणां तुरीयं तदेको वसिष्ठ शिवः केवलोऽहम्. ஓகே, இந்த ஸ்லோகத்தில் சில விஷயங்கள் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லையும் சில விஷயங்கள் ரொம்ப டீப்பராக இருக்கும். காரணம் என்னென்னா, இதுவரை கூறப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஸ்தூலமான நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அதிகமாக ஸ்ரீ ஆதிசங்கரர் குறிப்பிட்டிருப்பார். இதெல்லாம் இயல்பாக நம்மளால் பார்த்தவுடன் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இதில் சூட்சமமான பல நிலைகள் நம் அன்றாட வாழ்க்கையில் இணைஞ்சிருக்குது. ஸோ அந்த ஒரு நிலைகளையெல்லாம் இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்களை ஸ்ரீ ஆதிசங்கரர் தெரிவித்து அவைகள் எல்லாம் நான் அல்ல, அவைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை, அதுவே நான் அப்படின்னு அவருடைய குருவுக்கு தன்னை பற்றின விளக்கத்தை கொடுக்குறார். இந்த 6வது ஸ்லோகத்தோட விளக்கத்தை நாம் இப்போது பார்த்துடலாம். ஒவ்வொரு வார்த்தைகளாக பார்த்துடலாம். ந ஜாக்ரன், மனிதனுடைய வாழ்க்கை நிலையில், இயல்பான வாழ்க்கை முறையில் 3 வாழ்க்கை நிலைகள் இருக்குது. இதில் ஜாக்ரன், ஸ்வப்ன, சுசுப்தி அப்படின்ற நிலைகள், இந்த 3 வார்த்தைகளுமே ஒரு சமஸ்கிருத வார்த்தைகள். இந்த ஜாக்ரத் அப்படின்ற நிலை நம்மளுடைய இயல்பான விழிப்பு நிலை. இந்த நிலையில் உடல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது காலையில் விழித்து எழுந்ததிலிருந்து திரும்ப தூங்க போகிற வரை உள்ள நிலை. இந்த நிலை தான் ஜாக்ரத் நிலை அப்படின்னு சொல்கிறது.
இதில் உடல் செயல்படுது, மனம் சிந்திக்குது. இவைகளெல்லாம் ஒரு நிலை. இதெல்லாம் இந்த ஜாக்கிரத நிலையில் நாம் இயல்பாக செய்யக்கூடிய நிலைகள். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரே மாதிரியாவா இருக்குது? நினச்சி பாருங்கள். தினம் தினம் ஒவ்வொரு மாதிரியான நிலை. நேற்று ஷார்ப்பாக 6 மணிக்கு முழிச்சிங்கன்னா அதே கரெக்டாக 6 மணிக்கேவா இன்றைக்கி முழிக்கிறீங்க? நேற்று ஷார்ப்பாக 10 மணிக்கு படுத்திங்கன்னா ஷார்ப்பாக 10 மணிக்கேவா படுக்கிறீங்க? அப்படியே படுத்தாலும் அந்த தூக்கம்ன்ற நிலை உங்களுக்கு வருதா? இல்லையே. நேற்று என்னெல்லாம் சிந்திச்சிங்களோ அதே சிந்தனை தான் இன்றைக்கும் வருதா? இல்லையே. ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை இந்த ஜாக்கிரத் நிலை. அது இந்த வெளி உலக சூழலுக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய நிலையை அமைத்து கொள்ளக்கூடியது. ஸோ மாற்றமான ஒரு நிலைகள். அந்த மாற்றமான நிலையில் இருக்கும் ஜாக்கிரத் நிலை என்ற விழிப்பு நிலை நான் அல்ல. அடுத்தது ஸ்வப்ன நிலை. ஸ்வப்ன நிலை அப்படின்றதுல நம்மளுடைய உடல் படுத்திருக்குது, ஆனால் மனம் உள்ள வேலை செய்யுது. அது உள்ள ஒரு உலகத்தையே உருவாக்குது. அது வேற ஒரு பிரபஞ்சத்தையே அது உருவாக்குது உள்ள கற்பனையில். அந்த நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு கடலில் பெரிய ஒரு கப்பலில் போய்கிட்டுருப்போம். இல்லை ஒரு பெரிய ஆகாய நிலையில் ஒரு பெரிய விமானத்தை ஓட்டிகிட்டு போயிட்டுருப்போம். இல்லை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரங்கத்தில் உட்காந்து எல்லார் முன்னாலையும் பேசிக்கிட்டு இருப்போம். இல்லை டான்ஸ் ஆடிட்டுருப்போம். இல்லை யார் கூடயா சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இல்லை எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு விலங்கை நம்ம வேட்டையாடுற மாதிரி இருக்கும். இல்லை விலங்கு நம்மளை துரத்துற மாதிரி இருக்கும். அப்போ அதில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியாகவும் இந்த மனம் தன்னை உருவகப்படுத்துகிறது. அப்போ இது ஒரு சூட்சம நிலையான நிலை. தன்னை எந்த ஒரு உடலாகவும் அதை மாற்றிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. இது ஒரு கற்பனை நிலை. அது தூக்கம் முடிஞ்சு எழுந்தவுடன் அது மறைஞ்சிருச்சு. அப்போ அதுவும் ஒரு நிரந்தரமற்ற நிலை. நேற்று எப்படி கனவு காணணுமோ அதே கனவாக இன்றைக்கி வருது? அதுவும் கிடையாது. அப்போது ஒவ்வொரு நிலையும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை. இந்த மாற்றங்கள் நிறைந்த கனவு நிலையான ஸ்வப்ன நிலையும் நான் அல்ல. அடுத்தது நமேவ ஸ்வப்னவா. அடுத்தது சுசுப்தி. இந்த சுசுப்தி நிலை அப்படின்றது ஒரு ஆழ்ந்த நித்திரை, தூக்கம். இது மருத்துவ வழிகளில் பார்க்கும் பொழுது, அது மனோ தத்துவம் மற்றும் மருத்துவ நிலைகளில் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் உறங்கினதுக்கப்புறம் வரக்கூடிய கனவு நிலை என்பது 8லிருந்து 12 நிமிடங்கள் வரை தான் நீடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நாம் உறங்கிட்டு இருக்கும் பொழுது எத்தனையோ கனவுகள் காண்கிறோம். அதில் ஓரிரு கனவுகள் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. பல கனவுகள் நமக்கு ஞாபகம் இருப்பது இல்லை. இப்படி வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு 10 மணிக்கு படுத்துட்டீங்க. ஒரு 4-5 கனவுகள் காண்பதாக வைத்துக்கொள்ளலாம். அதில் 2 கனவு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. மிச்சம் இருக்கிற 3 கனவு என்னன்னு நம்ம விழித்தவுடன் மறந்துடுது. அப்போது இது காலையில் நீங்கள் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. அப்போது இது மொத்தமாக 8 மணி நேரம். நைட்டு 10 மணிக்கு படுத்து காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் நீங்கள் உறங்கியிருக்கிறீங்க. மருத்துவ குறிப்பின்படி நீங்கள் ஒரு 5 கனவு தான் கண்டிருக்கீங்க அப்படின்னா மொத்தமே உங்களுடைய கனவு நிலையில் நீங்கள் உறங்கியது வெறும் 1 மணி நேரம் தான். அப்போ மிச்சம் இருக்க 7 மணி நேரம் என்னாச்சு? அதை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. நாம் அங்கே உடல் இல்லை,
உங்களுடைய மனம் சிந்திக்கலை, உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வுமே கிடையாது. அங்கே நீங்கள் அப்படின்ற ஒரு நிலையே அங்கே இல்லை. ஆனால் எழுந்ததுக்கப்புறம் நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? 1 மணி நேரம் கனவு கண்டீங்க. மிச்சம் இருக்கிற 7 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்க? எங்கே போனீங்க? அதுதான் சுசுப்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே இந்த உலகம் இல்லை, இங்கே நான் இல்லை, என்னுடைய உணர்வுகள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது அதை தாண்டி எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் கனவு கண்டேன்னு சொல்லலை, நல்லா தூங்குனேன்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? அந்த நல்லா தூங்குனேன்றதுக்கு பின்புலமாக ஒரு நிசப்தமான ஒரு அமைதி மனநிலை உங்களுக்கு உருவாகிருக்கு. ஒரு பிரியம், ஒரு மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு இருக்குது. ஒரு திருப்திகரமான மனநிலை இருக்குது. அதை உணர்ந்தது யார்? அதுதான் ஆத்ம நிலை. அந்த ஆத்ம நிலை ஒரு சாட்சி பாவமாகத்தான் இருக்குது. இது எல்லா நிலைகளிலும், அதாவது ஜாக்ரத், ஸ்வப்னம் அண்ட் சுசுப்தி, இந்த 3 நிலைகளிலும் விழிப்புணர்வை கடந்த ஒரு விழிப்பு நிலை, ஒரு உள்ளார்ந்த ஒரு அனுபவ நிலை இருக்குது. கனவு கனவுன்றது நம்ம உணர்வு தான் வெளிப்படுதுன்னா அதை யார் பார்த்தது? அந்த பார்த்த உள்ள ஒரு சாட்சி பாவமாக இருந்து ஒரு சைத்தன்யம் பார்த்துக்கிட்டு இருந்தது, அது என்ன? அது யார்? அது நான். துரியத்தில் நானே இல்லையே, எதுவுமே இல்லையே. ஆனால் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் நல்லா தூங்கினேன், நிம்மதியாக தூங்கினேன், நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருந்தது அப்படின்னு அந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு சாட்சி பாவம் இருக்கே, அந்த சைத்தன்ய நிலை இருக்கே, அது யார்? அதுவே நான். இந்த 3 நிலைகளையும் இருக்கக்கூடிய மேலோட்டமாக சொல்லக்கூடிய எதுவும் நான் அல்ல. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஷ்வோ, அந்த விஸ்வன் அப்படின்னா விழிப்பு நிலையில் அனுபவித்தவன் அப்படின்னு பொருள். அந்த விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது உள்ளேருந்து ஒருத்தன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஏதாவது தப்பு செய்யும் பொழுது, டேய் இது தப்புடா அப்படின்னு சொல்கிறான். எப்படி அவனுக்கு அது தப்புன்னு தெரியும்? உங்களுடைய மனசாட்சி சொல்லி தானே நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் மனம் சொல்லி தானே நீங்கள் செஞ்சீங்க. அங்கே ஒரு விழிப்பு நிலையாக ஒருத்தன் இருந்து உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறதே, அது என்ன? அதுவே நான். இந்த ஸ்வப்னத்திலையும் இந்த தைஜசன் என்பது கனவு நிலையில் அனுபவிப்பவன் அர்த்தம். அதுக்கு அந்த தைஜசன் அப்படின்றதுக்கு அப்போ கனவு நிலையில் ஒருத்தன் அந்த கனவை ஏதோ அனுபவித்தானே, அங்கே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையோ அல்லது துக்கமான ஒரு சூழ்நிலையோ, பயமான சூழ்நிலையோ, கோபமான சூழ்நிலையோ ஏதோ ஒன்று ஏற்பட்டது, அதை ஒருத்தன் நின்று சாட்சி பாவமாக பார்த்துட்டு இருந்தானே, அது யார்? அடுத்ததாக பிரக்ஞகோவா. அந்த பிராக்ஞன் அப்படின்றது ஆழ்ந்த நித்திரை நிலையில் சாட்சியாக நின்றவன் அப்படின்னு பொருள். இதுக்கு இந்த பிரக்ஞன் அப்படின்றதுக்கு தான் அறியாமையில் மூழ்கிய அமைதி நிலையில் இருக்கிறது.
ஏன் அறியாமையில் மூழ்கிய அமைதி நிலை அப்படின்னா, அங்கே என்ன நான் உணர்ந்தேன்றதே நமக்கு தெரியலை. தெரியாததுனால அதற்கு உண்டான அறிவு இல்லை. அறிவு இல்லாததுனால அது அறியாமை. அப்போது அந்த அறியாமை நிலையில் இருந்த நித்திரம் ஆழ்ந்த நித்திரை. அந்த ஆழ்ந்த நித்திரையில் இருந்த பிரக்ஞன், அதுவே அறியாமை நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு அடுத்தபடியாக அவித்யா பக்வாத் திரயாணாம் அப்படின்னா, இந்த 3 நிலைகளும் அவித்யாத்மகத்வாத் திரயாணாம். இந்த சொல்லுக்கு இந்த 3 நிலைகளான ஜாக்ரத், ஸ்வப்னம் மற்றும் சுசுப்தி, இவை எல்லாமே அவித்யா. அவித்யா அப்படின்னா, வித்யா என்றால் அறிவு நிலை, அவித்யா என்றால் அறியாமை நிலை. அந்த வித்யா நிலையில் இருந்து மாறுபட்ட ஒரு நிலைதான் அவித்யா. அந்த அவித்யாவின் காரணமாக தோன்றக்கூடிய நிலைகள் தான் இந்த 3 நிலைகளும், அதாவது ஜாக்ரத், ஸ்வப்னம் மற்றும் சுசுப்தி. ஏன் அப்படி சொல்கிறார்? இது எப்படி அந்த அறியாமை நிலை அப்படின்றதுனா, அறியாமை என்பது நான் அப்படின்ற அடையாளத்தை சொல்லக்கூடிய ஒரு அறிவு நிலை என்னவாக இருக்குது? என் உடலை மட்டுமே சொல்லுது. இப்போ நான் அப்படின்னா அந்த உடல் மட்டும்தான், அதுதான் நான் அப்படின்னு. இந்த 3 நிலைகளிலும் நான் என்ற அடையாளத்தை உடல் மட்டுமே எடுத்துக்கொள்ளுது. அந்த அறிவு நிலை தான் இருக்குது. அப்போது அந்த உண்மையை உணராத அந்த அறிவற்ற நிலை தானே. அந்த அறிவற்ற நிலைக்கு தான் அறியாமை என்று பெயர். எப்படி சொல்கிறோம்? இதை நான் செய்தேன், விழிப்பு நிலை. நான் இப்படி கனவு கண்டேன், ஸ்வப்ன நிலை. நான் நல்லா தூங்கினேன், சுசுப்தி நிலை. ஆனால் இது 3லையும் நேரடியாக நாம் அடையாளம் காண்பது எதை காண்றோம்? நான் இதை செய்கிறேன்றது இந்த உடல் மூலம் செய்யப்பட்ட செயல். நான் கனவு கண்டேன்றது இந்த கண்ணால் நான் கண்ட ஒரு காட்சி. நான் நல்லா தூங்கினேன், இந்த உடல் அனுபவித்த அனுபவம். இப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாத்தையுமே. அப்போது இந்த உடலே நான் அப்படின்ற நிலை இருக்கிறது ஒரு அறியாமை நிலை என்று தானே நம்ம எடுத்துக்க முடியும். அதுதான் ஸ்ரீ ஆதிசங்கரர் நமக்கு சொல்கிறார். அப்படின்னா இவைகளையெல்லாம் தாண்டி ஒரு நிலை இருக்குதா? அப்போ நான் உடல் அப்படி இல்லைன்னா, சுசுப்தியில் இவ்வளோ நாளாக சுசுப்தின்னே சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ இந்த சுசுப்தி நிலையும் நான் அல்ல, அதுவும் ஒரு அறியாமை அப்படின்னா, அதை தாண்டி என்ன இருக்குது? துரியம். துரியம் என்பது இது 4வது நிலை. ஆனால் இது ஒரு நிலை கிடையாது. இது ஒரு அனுபவம், த எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இந்த 4வது நிலையான துரிய நிலை. இது விழிப்பு நிலையில் இருக்கிறத பார்க்குது, கனவு நிலையில் இருக்கிறத பார்க்குது, ஆழ்ந்த நித்திரை நிலையில் இருக்கிறத பார்க்குது. அப்போது இவை 3க்குமே சாட்சி பாவமாக இருக்கக்கூடிய நிலைதான் அந்த துரிய நிலை. இந்த துரிய நிலைக்கு நேரடியாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியாது. லைக் இப்போ ஜாக்ரத், ஸ்வப்னம், சுசுப்தி நிலை அப்படின்றதுக்கு, சுசுப்தி நிலைக்கே நம்மளால் ஒரு நிலைக்கு மேலே நாம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலே சொல்ல முடியாது.
அதுக்கும் டீப்பராக துரியம்ன்ற நிலைக்கு நம்மளால் நேரடியான சொற்களில் அதற்கான விளக்கத்தை குறிப்பிட முடியாது. ஆனால் முடிந்தவரை அதை சுற்றி இருக்கக்கூடிய அர்த்தமுள்ள சில வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதை வச்சுக்கிட்டு இந்த துரிய நிலையை அனுபவிக்கலாம். அது மட்டும் தான் செய்ய முடியும். இந்த துரிய நிலை அப்படின்றத நாம் நேரடியாக ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. அது ஒரு அனுபவ நிலை. இதனால தான் அவர் சொன்னார், இது ஒரு நிலை கிடையாது அப்படின்னு ஸ்ரீ ஆதிசங்கரர் சொல்கிறார். இந்த துரிய நிலையை மாண்டோக உபநிஷத்தில் ஜாக்ரத் நிலைய ஆ அல்லது ஏ, ஸ்வப்ன நிலைய உ அல்லது யு, சுசுப்தி நிலைய இம் அல்லது எம். இது எப்படி கூட்டி பார்த்தா ஓம் அப்படின்னு வரும். இது மாண்டோக உபநிஷத்தில் இதை பற்றின விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா அது என்ன நிலை? அதற்கு அப்பால் உள்ள நிலையே துரியம். அந்த துரியத்துக்கு அமாத்தியம் அப்படின்னு மாண்டோகோபனிஷத்தில் விளக்கம் கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாண்டோகோபனிஷத்துக்கு உள்ள நாம் பிரவேசித்தோம்னா அது மிக நீண்ட நெடிய ஒரு விளக்க நிலையாக போயிடும். அதனால் இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் நாம் தொடர்ந்து கவனிக்கலாம். அடுத்தது இதில் ஒரு ஆழமான அனுபவ விளக்கமாக இதை நாம் விசாரம் பண்ணோம்னா, காலையில் விழிக்கிறோம், இரவில் படுக்கிறோம், ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அப்படின்னா இவை எல்லாமே தாண்டி ஒரு மாறாத நான் ஒன்று இருக்குது. இந்த 3 நிலைகளிலுமே யாரோ ஒருத்தர் ஒரு நிலை மாறாமல் இருக்குது. நீங்கள் நல்ல உள்ளார்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாறாத நிலை ஒன்று நம்மை அறியாமல் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலை, அதுதான் துரியம், அதுவே ஆத்ம நிலை. அந்த நான் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்னா, இதற்கு வயதுன்றது ஒரு காலம் அப்படின்னு இதை எதுக்கும் கட்டுப்படுத்த முடியாது. காலம் அப்படின்ற வரும்பொழுது தான் இந்த வயது, நான் இத்தனை வயது, நான் இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்து இத்தனை காலங்கள் ஆயிற்றுன்னு குறிப்பிடுறதுக்கு வயது அப்படின்ற ஒரு சொல் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த வயது என்ற நிலை இந்த துரிய நிலைக்கு கிடையாது. அடுத்தது தூக்க நிலையிலையும் கனவு காண்றத ஒரு நிலை விழித்து பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த நிலை தூங்காமல் இருக்குது அப்படிதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ தூங்காமல் இருக்கிறதுனா அப்போ அதுக்கு தூக்கம் என்பதே கிடையாது. அடுத்த நிலை கனவு. இதுக்கு கனவு அப்படின்ற ஒரு நிலையே கிடையாது. இது கனவு அப்படின்னா ஒரு கற்பனை நிலை அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கனவுன்றது காட்சியாக வெளிப்படும். அப்படி ஒரு நிலை நமக்கு இந்த துரிய நிலையில் கிடையாது. இது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. இவை அனைத்துக்கும் சாட்சியாக நிற்கிற ஒரு சைத்தன்யம், அதுவே துரிய நிலை. அப்படின்னா இவைகள் எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்ன அப்போ நான் யார்? ததேகோ வசிஷ்ட சிவகேவலோகம். இந்த அனைத்து நிலைகளையும் கடந்து ஆழ்ந்த நிலையில் இருக்கும் அந்த அமைதியான நித்தியமான சைத்தன்யமே நான், அந்த மங்களமே நான், சிவம் அதுவே நான். இந்த விளக்கத்தை
ஸ்ரீ ஆதிசங்கரர் தன்னுடைய 6வது ஸ்லோகத்தில் தன்னுடைய குருவுக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக 7வது ஸ்லோகத்தை பார்த்துடலாம். न शास्ता न शास्त्रं न शिष्यो न शिक्षा न च त्वं न चाहं न चायं प्रपञ्चा स्वरूपावबोधाद्विपल्का सहिष्णु तदेको वसिष्ठ शिवः केवलोऽहम्. இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். ஓம் சிவாய நம. அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம்.